வணக்கம். மின்துறையில் காலியாக உள்ள பதவிகளை நிரப்ப வலியுறுத்தி பில் கலெக்டர்கள் சங்கம் சார்பில் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்பட்டதால் சுமார் 50 லட்சம் ரூபாய் வரி வசூல் பணி பாதிக்கப்பட்டது. புதுவை மின்துறை பில் கலெக்டர்கள் சங்கத்தினர் தலைவர் சுப்பிரமணி தலைமையில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2005ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் வழங்கப்படாமல் உள்ள மதிப்பூதியத்தை காலம் கடத்தாமல் உடனடியாக வழங்க வேண்டும். தற்போதுள்ள சந்தாதாரர்களின் அடிப்படையில் மொத்தம் உள்ள 79 பதவிகளை 150ஆக உயர்த்தி தர வேண்டும். காலியாக உள்ள 22 பில் கலெக்டர் பதவிகளை தற்போது பணிபுரிந்து வரும் ஒயர்மேன் மற்றும் ஹெல்பர்களை கொண்டு உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மின்துறையில் பில் கலெக்ஷன் பிரிவில் பணிகள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. எங்களது நீண்ட நாள கோரிக்கையான ஆணவர் வாரியம் 2005 முதல் விடுபட்டுள்ளது. சட்டசபையில் முதல்வர் 50-100 ரூபாய் வழங்குறேன்னு சொல்லி கடந்த 2005 மார்ச்ல அனௌன்ஸ் பண்ணாரு. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் கிடைக்கல. இது சம்பந்தமா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 25 போராட்டம் நடத்திருப்போம். நிர்வாகம் உடனடியாக கொடுக்குறேன்றாங்க, கொடுக்கல. 1993 என்ன ஒர்க் லோட் இருந்ததோ அதை கணக்கு பண்ணி அன்னைக்கு 69 பில் கலெக்டர் இருந்தோம். அதே தான் இன்னை வரைக்கும் இருக்கிறோம். ஆனால் சர்வீஸ் இன்னைக்கு எடுத்து போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 லட்சம் சர்வீஸ் அதிகமாகுது. அதுக்கு தகுந்தமான போஸ்டிஸை ஃபில்அப் பண்ணல. அதனால இந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி இன்னையில இருந்து உள்ளிருப்பு வேலை நிறுத்தம், அதாவது நாங்கள் பணம் வசூல் செய்யறதுல முடிவை எடுத்துன்னு இருக்கிறோம். இந்த 3ஆம் தேதியிலிருந்து பிரச்சனைகள் தீரும் வரை பில் கலெக்டர் யாரும் பணம் வசூல் செய்யறது முடிவு எடுத்துக்கிறோம். கொல்கத்தாவில் மாணவர் தாக்கப்பட்டு உயிரிழந்ததை கண்டித்து புதுவையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தா மாநிலத்தில் கல்வி நிலைய ஜனநாயகத்தை நிலைநாட்டும் மாணவர் பேரவை தேர்தலை நடத்த கோரி போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்குதலில் மாணவர் சுகிப்தா குப்தா மரணமடைந்த நிலையில் காவல்துறையின் காட்டு மிராண்டித்தனமான செயலை கண்டித்தும் கொல்கத்தா மாநில அரசை கண்டித்தும் நாடு முழுவதும் மாணவர் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக சம்பவத்தை கண்டித்து புதுவையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பெரியார் சிலை அருகில் மாணவர் சங்க செயலாளர் ஆனந்த், துணைத் தலைவர் ரஞ்சித், வாலிபர் சங்க பிரபுராஜ், கதிரவன் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கொல்கத்தா அரசிற்கு எதிராகவும் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பிய நிலையில் திடீரென அவரது உருவ பொம்மையை எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து உருளையன்பேட்டை போலீசார் உருவ பொம்மையை எரித்தவர்களை கைது செய்தனர். புதுவை மரப்பாலம் சிக்னல் அருகே பழைய பாலத்தை இடிக்கும் பணி துவங்கியுள்ளதால் போக்குவரத்தை மாற்றி அமைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். புதுவை மரப்பாலம் சிக்னல் அருகே பழைய பாலம் ஒன்றும் புதிய பாலம் ஒன்றும் உள்ளதால் இந்த 2 பாலங்களிலும் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு வாகன போக்குவரத்து நடைபெற்று வரும் நிலையில் பழைய பாலம் பழுதடைந்துள்ளதால் 3 கோடி ரூபாய் செலவில் பழைய பாலத்தை இடித்துவிட்டு புதிய பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பணியினை பூமி பூஜையுடன் முதல்வர் ரங்கசாமி கடந்த சில நாட்களுக்கு முன் துவக்கி வைத்தார். இந்நிலையில் பழைய பாலத்தை இடிக்கும் பணி துவங்கியுள்ளது. பாலத்தின் மீது தடுப்பு அமைத்து இடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த இப்பகுதியில் புதிய பாலத்தின் வழியாகவே பேருந்து நிலையம் வரும் வாகனமும் கடலூர் செல்லும் வாகனமும் செல்ல திட்டமிடப்பட்டது. ஆனால் அவ்வாறு செல்வதால் ஆபத்தான அந்த பாலத்தில் அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலை உள்ளது. எனவே போக்குவரத்தை மாற்றி அமைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். அதன்படி புதுவை நோக்கி வரும் கனரக, இலகுரக உள்ளிட்ட இருசக்கர வாகனங்களை 100 அடி சாலையில் திரும்பிவிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. புதுவை கூனிச்சம்பட்டு மண்ணாடிப்பட்டு ஏரிக்கரை இணைப்பு சாலை மிகவும் பழுதடைந்துள்ளதால் அதனை சீரமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஏ வி வீரராகவன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு மண்ணாடிப்பட்டு ஏரிக்கரை இணைப்பு சாலை தானே புயலுக்கு பின் மிகவும் சேதமடைந்து பழுதடைந்துள்ளதாகவும் இந்த சாலையின் வழியாகத்தான் மண்ணாடிப்பட்டு மருத்துவமனைக்கும் கூனிச்சம்பட்டு கால்நடை மருத்துவமனைக்கும் கால்நடைகளை ஓட்டிச் சென்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடம், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லுதல் போன்ற பயன்பாட்டிற்காக 20 கிராமத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்றனர் என்று தெரிவித்துள்ளார். அப்பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் இந்த சாலை வழியாகத்தான் தீயணைப்பு வாகனங்கள் அதிவேகமாக செல்கின்றன என்றும் இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த பிரதான சாலை மேடு பள்ளமாக பழுதடைந்துள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு பலர் காயமடைந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். எனவே இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பல புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் காங்கிரஸ் சார்பில் பொதுப்பணித்துறை செயலர் மீனா மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகரனுக்கும் மனு அளித்துள்ளதாகவும்
மக்களின் நலன் கருதி சாலையை சீரமைத்து தரும்படி அந்த மனுவில் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மண்ணாடிப்பட்டு கூனிச்சம்பட்டு ஏரிக்கரை இணைப்பு சாலை மிகவும் பழுதடைந்து மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இந்த ஏரிக்கரை இணைப்பு சாலையை மண்ணாடிப்பட்டு மருத்துவமனை மற்றும் கூனிச்சம்பட்டு கால்நடை மருத்துவமனை ஆகியவற்றுக்கு செல்வதற்கு இந்த பகுதியில் உள்ள கிராமங்களில் உள்ள ஏறக்குறைய 25 கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் வழிப்பாதையாக பயன்படுத்துகிறார்கள். இந்த பயன்பாட்டு சாலை மிக மோசமாக பழுதடைந்திருக்கிறது. பல்வேறு விபத்துகள் தினம் விபத்துகள் நடக்கிறது. ஆனால் பொதுப்பணித்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பொதுமக்கள் பல முறை கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள், இந்த சாலையை போடவில்லை. நகரங்களிலே போட்ட சாலையை நன்றாக இருக்கிற சாலையை திருப்பி போடுகிறது அரசாங்கம். ஆனால் கிராமப்புறங்களில் உள்ள இந்த சாலை மிக முக்கியமான சாலை போடப்படவில்லை. இதனால் மக்கள் மிகவும் கொதிப்படைந்திருக்கிறார்கள், மிகவும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக சிஇ சீஃப் இன்ஜினியர் மனோகர், பொதுப்பணித்துறையுடைய செயலாளர் PR மீனா ஆகியோருக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் புகார் மனு அனுப்பப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் உடனே தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதி திராவிடர் நலக்குழு புதிய நிர்வாகிகள் அறிமுக கலந்துரையாடல் மற்றும் ஆலோசனை கூட்டம் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் ஆதி திராவிடர் நலக்குழு புதிய நிர்வாகிகளின் அறிமுக கலந்துரையாடல் மற்றும் ஆலோசனை கூட்டம் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், கழக துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தலைமை ஆதி திராவிடர் நலக்குழு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சுந்தரம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். முன்னதாக ஆதி திராவிடர் நலக்குழு மாநில அமைப்பாளர் அன்புச்சூரியன் வரவேற்று பேசிய கூட்டத்தில் துணை அமைப்பாளர்கள் தங்கவேல், வீரசெல்வம், கமலக்கண்ணன், பாண்டியன், சக்திவேல், ஐயனாரப்பன், அள்ளிமுத்து, பழனி, பிரபாகரன் சாஸ்திரி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆதி திராவிடர் நலக்குழுவிற்கு மாநில நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு தலைவர் கருணாநிதி, பொருளாளர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தும், சட்டமன்றம் அருகே உள்ள அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு நிழற்குடை அமைக்க வேண்டியும், அம்பேத்கரின் 100ஆண்டு விழாவை போற்றும் வகையில் 100ஆண்டு நுழைவு நினைவு வாயில் அமைக்க வேண்டியும், ஆதி திராவிட மக்களுக்கு நிலம் வழங்கும் சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியும் தீர்மானமும், மேலும் அருந்ததியர் இன மக்களுக்கு ஜாதி சான்றிதழில் அருந்ததியர் என்று குறிப்பிட வேண்டும், உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும், நலத்திட்டங்கள் பெறுவதற்கான வருமான வரம்பை நீக்க வேண்டும் உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை ரங்கப்பிள்ளை வீதியில் வாகனங்கள் ஆக்கிரமிப்பாலும் குப்பைகள் தேங்கி கிடப்பதாலும் போக்குவரத்து பாதிக்கப்படுவதால் அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புகின்றனர். புதுவை நேரு வீதியை ஒட்டியுள்ள ரங்கப்பிள்ளை வீதியில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளதால் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள் வந்து செல்கின்றனர். போக்குவரத்து நெரிசல் மிக்க இப்பகுதியில் மார்க்கெட் கழிவுகள் கொட்டப்படுவதால் சாலை முழுவதும் குப்பைகள் சிதறி தேங்கி கிடக்கிறது. மேலும் மார்க்கெட்டுக்கு வெளி மாநிலங்களிலிருந்து சரக்கு லாரிகள் பகல் நேரங்களில் சரக்குகளை இறக்குவதாலும் வாகனங்கள் ஆக்கிரமிப்பாலும் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. இதனால் அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் சிரமத்துக்கு ஆளாகின்றனர். மேலும் ஒரு வழி பாதையான அந்த பகுதியில் வாகனங்கள் சரளமாக செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருவதாலும் போக்குவரத்து பாதிப்பதாலும் அந்த வழியாக செல்வதே கடினமாக உள்ளதாக கூறும் பொதுமக்கள் வாகன ஆக்கிரமிப்புகளை சரி செய்து குப்பைகளை அகற்றி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்க போக்குவரத்து அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் பணி ஒப்பந்த தொகையை வழங்குமாறு தலைமை பொறியாளருடன் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசு பொதுப்பணித்துறை மூலம் பல்வேறு திட்டப் பணிகள் ஒப்பந்தம் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு பணிகளும் ஒப்பந்தம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பணிகளை முடித்துக் கொடுத்த ஒப்பந்ததாரர்களுக்கு ஒப்பந்த தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் தலைமை பொறியாளர் மனோகரை சந்தித்து நிலுவையில் உள்ள அனைத்து ஒப்பந்த தொகைகளையும் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். அல்லது பணம் கொடுக்க சரியான தேதியையாவது தெரிவிக்குமாறு கூறியதும் தலைமை பொறியாளர் பணம் எப்போது வரும் என்று தனக்கே தெரியாது என்றும், வேண்டுமென்றால் முதல்வரிடம் முறையிடுமாறும் அல்லது நீதிமன்றம் செல்லுமாறும் கூறியதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ஒப்பந்த தொகை கிடைக்காததால் ஒப்பந்ததாரர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும், இனியும் ஒப்பந்த தொகை வழங்க அரசு முன்வரவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒப்பந்ததாரர்கள் தெரிவித்துள்ளனர். சார், பொதுப்பணித்துறையில ஒப்பந்தம் போட்டு பணி முடித்து கடந்த 9 மாதமாக
ஒப்பந்ததாரருக்கு பணம் வழங்கப்படவில்லை சார். இதை நாங்கள் பல முறை எங்கள் அதிகாரிகள் டெண்டர் போட ஜேஇ ஏஇ லெவலில் கேட்டு பார்த்தோம், சரியான பதில் கிடைக்கல. இன்னைக்கு நான் தலைமை பொருளை சந்திச்சு முறையெல்லாம் வந்தாங்க. அவர் என்ன சொன்னாரு, பணம் வராது, எங்களுக்கு பணம் கிடையாது, நீங்க கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு ஒரு முறையான பதில் சொல்ல சார். ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்டர் ஒரு ஒப்பந்தம் சூசைட் பண்ணினார் பணம் வராம காரணத்தால. ஒரு சரியான பதில் எங்களுக்கே எப்ப பணம் தெரியல, ஒரு அதிகாரி எங்களுக்கே பணம் எப்போ வரலன்னு தெரியுன்றாரு. நாங்க எங்க போய் முறை எடுத்துனாங்க? ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வலியுறுத்தி மேற்கத்திய நடன கலைஞர்கள் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் உட்பட பல்வேறு கட்சியினர் வாழ்த்து பேசினர். புதுவை தலைமை தபால் நிலையம் முன்பு வெஸ்டர்ன் டான்ஸ் கேலரி அசோசியேஷன் சார்பில் மேற்கத்திய நடன கலைஞர்கள் இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும், இறுதிக்கட்ட போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களை சுதந்திரமாக பன்னாட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கத்திய நடன கலைஞர்கள் சங்க தலைவர் ஸ்டாலின் தலைமையில் ஒருநாள் அடையாள பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் உள்பட பல்வேறு கட்சியினர் பங்கேற்று வாழ்த்து பேசினர். மேலும் திரளான நடன கலைஞர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.